கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடக்கிலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்ன ஒரு வார்த்தையாகும். கர்த்தருடைய சேட்டைகளின் கீழே வந்த உனக்கு அவராலே அடைக்கலம் கிடைக்கும் என்று. பிரிய தெய்வம் பிள்ளைகளை, அந்த ரூத்தானவள் மோவாபி என்ற ஒரு அந்நிய ஒரு ஜாதியில் உள்ள ஒரு பெண். ஆனால் நகோமி அந்த இடத்துல போய் மோவாபில் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ளவர்களை திருமணம் பண்ணுகிறாள். பிறகு தன்னுடைய 2 ஆண் மக்களும் தன்னுடைய புருஷன் இறந்த பிறகு திரும்ப தன்னுடைய நாட்டிலே திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி நினைத்து தன்னுடைய மருமக்களை அவர் போக சொல்லுகிறார். போக சொல்லும் பொழுது ஒரு ஓர்ஃபால் அவரை முத்தம் செய்து திரும்பி போகிறாள். ஆனால் ரூத்து அவர்களோட சொல்லுகிறது 1வது அதிகாரம் 16வது வார்த்தையில் வாசிக்கும் பொழுது, அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரூத் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று. அப்போ மோவாபியர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் ஒரு அந்நிய ஸ்திரீயாக இருந்த பொழுதிலும் தன்னுடைய மாமியார் தனிமையை விடாமல் அந்த கர்த்தருடைய உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரோடு கூட இவருடைய சொந்த நாட்டில் வருகிறார். வந்த பொழுது அங்கே இவர்களுக்கு தினமும் சாப்பிடுகிறதற்கு ஏதாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் வயலிலே போன நேரத்தில் தான் போவாஸ் காண்கிறதும் இது யார் என்று விசாரிக்கும் பொழுது ரூத்தை பற்றி அவருக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுதுதான் ரூத் இப்படி தன்னுடைய மாமியாருக்காக தன்னுடைய நாட்டையே விட்டு அவங்களோட இந்த அந்நிய தேசத்திலே வந்திருக்கிறாள் அப்படி என்று அறிந்து போவாஸ் அவளோடு சொல்லுகிறது தான் இது கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த ஜாதியோ எந்த மதமோ ஆயிருக்கலாம், ஒருவேளை நாம் இயேசுவை ஆராதிக்காதவர்களாயிருக்கலாம், ஆனாலும் நம்முடைய ஒரு தேவையில் நாம் இருக்கும் பொழுது அவரே எனக்கு சரணால நான் அவரை என்னை ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு ஆள் வரும் பொழுது அவர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளாத தேவன் என்று சொல்லி இதிலிருந்து நமக்கு வருகிறது. நமக்கு ஒரு அடைக்கலமாய், ஒருவேளை தனிமையில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை ரூமில் இருந்து அழுது கொண்டிருக்கலாம், யார்கிட்டையும் உங்களுடைய விஷயங்களை பற்றி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆயிருக்கலாம். எந்த ஒரு நிலைமையில் ஆயிருந்தாலும் உங்களை அறிகிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய செட்டையின் கீழ் அவரையே நம்பி வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாமல் இந்த நாட்களில் அதிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு கிருபையும் உங்களுக்கு தந்துடுவார். அதனால் இந்த ரூத்தை போல நாம் அந்த ஒரு தேவனை முற்றிலும் நாம் பிடித்து நாம் முன்னோட்டு கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த ஜெபத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மத பிள்ளைகள் எந்த கண்ணீரோடு எந்த அவஸ்தையில் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய உம்முடைய செட்டையின் கீழில் வருகிறவருக்கு மிகுந்த பலனுண்டு என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே அப்பா உம்மை ஆசிரியத்திருக்கும் பொழுது இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களிலே ஒரு மறு உத்தரவு கொடுத்து இவர்களுக்கு மிகுந்த பலன் இவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. ஆண்டவரே, வருகைக்காக இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.